ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீராமாறன் சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம கண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருத்தங்க கிட்ட அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட நம்ம மாறனை பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாறனை நம்ம பாண்டியன் இல்லாமல் போனாங்க இல்லையா, அந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணி மறுபடியும் மாறனை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு மாறனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கல. அதனால மறுபடியும் மாறனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆளும் என்ன பண்ணுறான்னா நேராக அரெஸ்ட் வாரண்டோட நம்ம மாறன் வீட்டுக்கு வரான். அங்கே பார்த்தோன்னா வள்ளி மட்டும்தான் நிற்காங்க. ஏமா இங்கே மாறனுங்கிறது யார் அப்படின்னும் போது மாறன் என்னோட புள்ள தான். ஆமாம், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு வள்ளி கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு மாறனை வர சொல்லுங்கள் அப்படின்னதும் இங்கே பாருங்கள் சார், மாறன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள் இப்படி திடீர்னு எங்களோட வீட்டுக்குள்ளே நிற்கவே கூடாது, முதல்ல இங்கிறது கிளம்புங்க அப்படின்னு வள்ளி கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட்டு மாறனை வர சொல்லுங்க, உங்கள் பையன் ஒருத்தங்களை இல்லாமல் பண்ணியிருக்கான் அப்படின்னதும் வள்ளி அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, என்னோட பையன் எதுக்கு இப்படிலாம் பண்ணணும், ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வள்ளி சத்தம் போட்டதும் இங்கே பாருங்கம்மா, ஒழுங்கா இப்போ உங்கள் மாறனை வெளியில் வர சொல்கிறீங்களா, இல்லை நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணவா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம மாறனை கூப்பிடுறாங்க வள்ளி. அப்படின்னு பார்த்து மாறனும் வராங்க. என்னாச்சுதா அப்படின்னும் போது உடனே மாறக்கிட்டே இங்கே பாருங்கள், நீங்கள் பாண்டியனுங்கிற ஒருத்தவங்களை இல்லாமல் பண்ணிட்டு இப்படி கம்மன் இருந்தால் என்னங்க அர்த்தம், அதனால உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கா அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து வீரா எல்லாரும் ஓடி வராங்க. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, மாறன் எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்கவே மாட்டான், முதல்ல நீங்கள் இருந்து கிளம்புங்க அப்படின்னதும் என்னம்மா பேசிட்டு இருக்க, ஆமாம் பாண்டியனுங்கிறது யாரு, உன் அண்ணன் தானே, உன் அண்ணனே இல்லாமல் பண்ணியிருக்காமா, அப்படிப்பட்டவனுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறியே, இது எந்த விதத்துலமா நியாயம், இங்க பாரு இது கொஞ்சம் கூட சரியில்லை, முதல்ல அவனை நான் ஒழுங்கா கூட்டிட்டு போக விடுங்க, இல்லைன்னா நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த பக்கம் நம்ம வள்ளி இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளைய கூட்டிட்டு போக விட மாட்டேன், என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணல, தேவை பண்ணி இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னும் போது இங்க பாருங்கம்மா, நாங்களாம் கூப்பிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா எங்க ஸ்டைல்ல கூட்டிட்டு போனா ரொம்ப அசிங்கப்பட்டுருவீங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாறனும் வள்ளியும் ரொம்ப அதிர்ச்சியா எவ்வளவோ தடுத்து நிறுத்திடலான்னு முயற்சி பண்றாங்க, ஆனா முடியல. உடனே அந்த இடத்துல மாறன் அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்ப என்ன நானே வரேன் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வீரா இன்ஸ்பெக்டர் கூட கிளம்புறாங்க. அப்போ மாறனும் வழியும் அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ என்ன வீரா இப்படி பண்ணிட்டு போறாங்க, என் பிள்ளைய காப்பாத்து வீரா அப்படின்னு வள்ளி அழுதுட்டு இருக்காங்க. இதே டைம் நேரா மாறன ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம கண்மணியை தான் காமிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மாறன் அரெஸ்டட்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. இதை பார்த்து கண்மணியால சந்தோஷம் தாங்கவே முடியல, அளவு கடந்த சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா மாறனை நேரா லாக்அப்ல போட்டு வச்சிருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ரோமோ முடிஞ்சிருது.